4 வரிகளில் மகாபாரதத்தை முழுமையாக சொல்ல முடியுமா என்ற ஒரு சவாலை ஏற்று ஒரு மெகா ஹிட் பாடலை கொடுத்த கவியரசர் கண்ணதாசன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். ஒருவர் விடுத்த சவாலை ஏற்று 4 வரிகளில் மகாபாரத கதையை ஒரு பாட்டில் வைத்துள்ளார் கவியரசர் கண்ணதாசன். தமிழ் திரையுலகையும் இந்த கவிஞரையும் எந்த காலத்திலையும் பிரிக்க முடியாது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவிற்கு சுமார் 4 தலைமுறை நடிகர்களுக்கு மெகா ஹிட் பாடல்களை அள்ளி கொடுத்த ஒரு மிகச்சிறந்த கவிஞர் தான் கவியரசர் கண்ணதாசன். கடந்த 1949ஆம் ஆண்டு தமிழில் வெளியான கண்ணியின் காதலி என்கின்ற திரைப்படத்தில் சுப்பையா நாயுடுவின் இசையில் ஒலித்த 5 பாடல்களுக்கு வரிகளை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன் தான். இந்த திரைப்படத்தின் மூலம்தான் தன்னுடைய கலை உலக பயணத்தை கவியரசர் கண்ணதாசன் தொடங்கினார். தொடர்ச்சியாக 1949ஆம் ஆண்டிலிருந்து 1980ஆம் ஆண்டுகளின் இறுதி வரை அவர் பல திரைப்படங்களுக்கு பாடல்களை எழுதியிருக்கிறார். கடந்த 1982ஆம் ஆண்டு பிரபல நடிகர் கமலஹாசன் நடிப்பில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் பாலு மகேந்திரா இயக்கத்தில் வெளியான படம் 3ஆம் பிறை என்கின்ற திரைப்படத்தில் தன்னுடைய இறுதி பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். குறிப்பாக அந்த திரைப்படத்தில் கண்ணே கலைமானே என்கின்ற திரைப்பட பாடல்தான் அவர் தன் வாழ்நாளில் கடைசியாக எழுதிய திரைப்பட பாடல் என்று கூறப்படுகிறது. திரையிசை பாடல்கள் என்பதையும் தாண்டி புத்தகம் எழுதுவதிலும் வல்லவர் கவியரசர் கண்ணதாசன். அது மட்டுமல்லாமல் அவருடைய பக்தி பாடல்களுக்கு என்று ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இன்றளவும் இருந்து வருகிறது. கிராமத்து பகுதிகளில் நடைபெறும் கோவில் திருவிழாக்களில் இன்றளவும் கவிஞர் கண்ணதாசனின் பாடல்கள் இல்லாமல் அந்த திருவிழா முழுமை பெறாது என்று சொன்னால் அது மிகையல்ல. இப்படிப்பட்ட சூழலில் கவிஞர் கண்ணதாசனிடம் ஒருவர் சவாலாக ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். அதாவது, ரத்தன சுருக்கமாக உங்களால் ஒரு பாட்டுக்குள் மகாபாரத கதையை வைத்துவிட முடியுமா என்று கேட்டிருக்கிறார். அதற்கு கவியரசர் கண்ணதாசன் ஏன் முடியாது என்று அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு 4 வரிகளில் மகாபாரத கதையை தன்னுடைய பக்தி பாடல் ஒன்றில் வைத்து அசத்தி இருக்கிறார் கவியரசர் கண்ணதாசன். அந்த பாடல்தான் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையில் பின்னணி பாடகர் TM சௌந்தரராஜன் பாடிய புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே என்கின்ற கிருஷ்ணனை குறித்து பக்தி பாடலில்தான் இந்த மகாபாரத கதையை அவர் வைத்திருக்கிறார். இந்த பாடலுக்கு இடையில் பாஞ்சாலி புகழ்காக்க தன் கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் என்று மகாபாரத கதையை 4 வரிகளில் ரத்தன சுருக்கமாக எழுதி பலரையும் அசத்தியிருந்தார் கவியரசர் கண்ணதாசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.